ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பண்ணி ஃபேன் பேஜ். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஜேகுக் மினி சீரீஸ் பெனிஃபிட்டோட ஃபைனல் பார்ட்டு தான்டா பார்க்க போகிறோம். என் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. என் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? அப்புறம் ஃபைனலி ஸ்டோரி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இனிமேல் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆகும். நான் அதுக்குள்ளே தேர்ட் சேனலில் விமென் குக்கு 2 ஒரு விமென் குக்கு எஃப்எஃப்டா ஒன்று, அப்புறம் வந்து 3 ஷாட் ஒன்று. ஸோ அது வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் ஜி குக் பார்க்க வர்றது கொஞ்சம் ரேரு. ஸோ சீக்கிரமாக ஜூன் ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டோரியோட டே குக் யூன்மின் ஸ்டோரியோட நான் வந்து உங்ககிட்ட என்ட்ரி கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே, சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என் ஸ்டோரி யார் யாருக்கு பிடிச்சிருக்கு, என்ன மிஸ் பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லிட்டு போங்க. ஸோ ஃபைனல் நான் அந்த ஸ்டோரி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த ஸ்டோரி. ஸோ நான் கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி இருந்தாலும் இதில் வந்துட்டு எனக்கு ஜங்குக் கேரக்டர், ஜிமின் கேரக்டர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆன்லைன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக் ஜங்குக் டே ஜங்குக் எங்கடா இருக்க அப்படின்னு இந்த பக்கம் தான் கூப்பிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே ரூமில் இருந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரான். அண்ணா, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? அண்ணா என்ன சொல்கிறீங்க? ஜங்குக் விளையாடாத, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா? அண்ணா என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. நடிக்காத ஜங்குக், நடிக்காத, புரியுதா? என்ன பண்ணி வச்சிருக்க? ஜிமின் ஏன் அந்த மாதிரி பண்ணனா அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே ஷாக்காக ஆரம்ப பார்க்குறான். என்ன எனக்கு ஒன்றும் தெரியுதுன்னு வச்சிட்ருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும்டா, ஜிமின் எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆரம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். அண்ணா என்ன சொல்கிறீங்க? டேய், அவனை கஷ்டப்படுத்த எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? ஏய், அவன் ஃபேஸை பார்த்தா கூட உனக்கு ஹர்ட் பண்ணணும்னு தோணுது. ஏன்டா அப்படி பண்ண? உன்னை லவ் தாண்டா பண்ணனா, வேற என்னடா பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், அண்ணா ஜங்குக், ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல. நீ எப்போ எனக்கு தம்பியாக பிறந்த? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஜங்குக். ஏண்டா அப்படி என்னடா பண்ணா? உன்னை லவ் தானே பண்ணனா, வேற என்ன பண்ணனா? எப்படி அவனை ஹர்ட் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? அண்ணா அது ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? ஒன் டே நான் ஒர்க் விஷயமாக வந்துட்டு ஒன் டைம் மாலுக்கு போயிருந்தேன். அப்போ தான் நீங்கள் 2 பேரும் பண்ணுற அலப்பறையை பார்த்தேன். சரின்னு சொல்லிவிட்டு என்னன்னு நான் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறப்ப தான் நீ வந்து ஜிமினுக்கு வந்து கிஸ் பண்ணேன். ஜிமின் வந்துட்டு ஸ்மைல் பண்ணான். எனக்கு அது ஒன்றும் புரியல, கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஒன் டே வந்துட்டு ஜிமின் கிட்டே கேட்குறப்ப தான் சொன்னான், ஆமாம்மாம்மா நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று அடக்கிறதுக்கு அவன் தான் சரியான ஆள். சரி, ஜிமின் மாதிரி ஒரு கேரக்டரை வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்க. சரி நம்ம தம்பிக்கு தானே, பரவாயில்ல, ஏஜ் கேப்பாக இருந்தாலும் நான் அவங்க ஃபேமிலியில் பேசி உங்களை 2 பேர்த்துக்கு மேரேஜ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட. அவனும் சரின்னு சொல்லிவிட்டு, ஆனால் இது நீங்கள் தெரியாத மாதிரி காட்டிக்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். நானும் சரின்னு தான் கொஞ்சம் விட்டுட்டேன். ஆனால் நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க? அண்ணா நான் 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 வேணும்னு எதுவும் பண்ணலண்ணா. நான் அந்த மாதிரி அவங்கள பார்க்கலண்ணா. ஓ, அந்த மாதிரி பார்க்கலனா அப்போ இந்த கிஸ் பண்ணினது, ஹக் பண்ணது அதெல்லாம் என்ன அர்த்தம்? அது சும்மா. என்னடா சும்மா? என்ன சும்மா? ஏண்டா நீ என்கிட்ட இந்த அளவுக்கு பேசியிருக்கேன்னா அப்போ அவனை இந்த அளவுக்கு அவனை உடச்சிருப்ப. சொல்லு, பாவண்டா அவன். எப்படி அவனை ஹர்ட் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஜங்குக், அவனை போய் ஹர்ட் பண்ணியிருக்க பார்த்தியா? சி, என் மூஞ்சிலே முழிக்காத. இன்னும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, அவனுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, என்கிட்ட நீ லைஃப் லாங் பேசுகிற வேலையை வச்சுக்காத, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம்பம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கோவமாக சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹெட்டில் கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே தான் டேஸ் போகுது. இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் ஆகுது. இந்த பக்கம் ஜிமின் தான் ஓரளவுக்கு அவனுக்கு ஹெல்த் எல்லாம் நார்மல் ஆயிடுது. இப்போ ஆனால் ஜிமின் கூடவே தான் இருக்கான். ஆரம் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறான். அதே மாதிரி ஜங்குக் அவங்க அம்மாவும் அப்பப்போ வந்துட்டு ஜிமினை பார்த்துக்கிறாங்க. ஜங்குக் போயிட்டு ஜிமினை பார்க்கவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போகிறது கிடையாது, அவங்க லியாக்கிட்டேயும் போகிறது கிடையாது. இப்படியே தான் 1 வீக்கு பாஸ் ஆகிருக்கும்.
இப்போ 1 வீக் அப்புறமேட்டு நம்ம ஜிமின் தான் ஆரம் கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. பார்த்தா ஜங்குக்கு மேலே தான் ரூமில் இருந்துட்டு பார்க்குறான். ஜிமின் யாரையுமே பார்க்கல. ஹெட்டை டவுன் பண்ணியே தான் இருக்கான். அவனை ஜின்னு தான் கொண்டு போயிட்டு ரூமில் விட்டுட்டு ஸோ ஜிமின் கூடவே ஜின்னு இருக்கிறாங்க. இப்போ இப்படியே தான் வந்துட்டு அன்னைக்கிட்டே போகுது. இப்போ அன்றைக்கி நைட்டு வந்துட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஆரம் தான் ஜிமினை கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை மாமா நான் வரல, நான் ரூம்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆரம் தான் ரூம்லேயே எத்தனை நாளைக்கு தான் இருக்கலான் இருக்க ஜிமின் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப இல்லை மாமா உங்களுக்கு தான் தெரியுமில்ல எனக்கு அங்கே வர பிடிக்கல, நான் இங்கேயே இருக்கேன், ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் ஆரம் ஜின்னுக்கிட்ட சொல்லிவிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் கொடுத்த சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு வருவானு பார்க்குறான், வரவே இல்லை. இப்போ இப்படியே தான் வந்துட்டு ஒரு 2 டேஸ் பாஸ் ஆகிருக்கும். எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஜங்குக்கு வந்து ஜிம்மினை பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜிம்மின் ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அவனை பார்க்க டோர் கிட்டே போனாலும் டோரை வந்துட்டு லாக் பண்ணுறது. ஸோ அவன் ஃபேஸை பார்க்கவே அவன் விடலை. இப்படி தான் அந்த 2 வீக்ஸும் பாஸ் ஆகுது. இந்த பக்கம் ஜிமின் காலேஜ் போகவே இல்லை. ஜங்குக்கு மட்டும்தான் காலேஜ் வரான். இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்குக்கு தான் காலேஜில் அந்த கேட்டுக்கு நின்றுட்டு ரியா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ரியா தான் ஜங்கு சொல்லு ரியா, ஜிமின் சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் டக்குன்னு ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து டர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு பேக் சைடில் நின்றுருப்பான். இப்போ நம்ம ரியா தான் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் ரியாவை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் ஜங்குக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே கம்முன்னு சைலண்ட்டாக நிற்கிறான். ரியா தான் சார் என்ன சொல்கிறீங்க, நான் ஜங்குக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரியா தான் ஜங்கு இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் என் அண்ணன் ஹஸ்பண்டோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறோம். ஜிமினுக்கு அதை கேட்டதுமே ஒரு மாதிரி ஐஸ் ஒரு மாதிரி கலங்குது. அப்போ ரியா தான் ஓ அப்போது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். ஓ பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்ன பண்ணுறான்னா நான் ஒரு 5 மினிட்ஸ் பேசிக்கிறேன் ரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்ன பண்ணுறா கொஞ்சம் அந்த சைடு போயிடுறா. இப்போ ஒரு இடத்துல தான் ஜங்குக்கும் ஜிமினும் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. இப்போ ஜிமின் தான் ஜங்கு அப்படின்னு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஹெட் அப் பண்ணி பார்க்குறான். நான் ஊருக்கு போகிறேன், ஸோ இதுக்கு மேலே நான் இங்கே வரமாட்டேன். நான் ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தா ஐம் சாரி. நான் தான் ஏதோ லூஸ் மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டேன். நீ கரெக்டாக தான் இருந்திருக்க, பட் அதை நீ என்னை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீ சொன்ன மாதிரி அது அந்த தப்பு என் மேலே இருக்குது. நானும் அதுக்கு ரெடியாக இருந்திருக்கக்கூடாது. பரவாயில்ல. அப்புறம் நான் கிளம்புறேன். ஸோ இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன். இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஜங்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்புறான். இப்போ ஜிமின் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டர்ன் பண்ணி நீ என்னை இதுக்கு மேலே பேர் சொல்லலாம் கூப்பிட தேவையில்ல, பிரதர்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த பக்கம் ஜங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐஸ் கலங்குது. ஏன்னு அவனுக்கே தெரியல. இப்போ ஜிமின் தான் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படியே கிளம்பி போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அது என்ன ஃபீல்னே தெரில, ஏதோ அவனை விட்டு போகிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. இப்போ போகிற ஜிமினே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐஸு கலங்கிட்டு ஸோ அப்படியே என்ன பண்ணுறான்னா அவன் ஃபேஸில் கை வைக்கிறான். பார்த்தா டியர்ஸ் வருது. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் எனக்கு ஏன் அழுக வருது, அவங்க என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லவும் எனக்கு ஏன் அழுக வருது அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ இப்படி தான் டேஸஸ் போகுது. இப்போ ஈவினிங் போல் நம்ம ஜிமின் தான் ஃபுல்லாக பேக்கப் பண்ணிவிட்டு ரெடியாக வந்துட்டு வீட்டில் அந்த கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறான்.
ஜங்குக் பைக்கில் இருந்துட்டு அப்படியே வரான். பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். அங்கே பார்த்தா ஜின்னு, ஆரம், ஜிமின், அப்புறம் ஜங்குக் அவங்க அம்மா எல்லாமே நிற்கிறாங்க. ஜங்குக் அப்படியே வந்துட்டு பார்க்குறான். ஜிமினை மட்டும்தான் பார்க்குறான். ஜிமின் யாரையுமே பார்க்கல. ஹெட்டை டவுன் பண்ணி தான் இருக்கான். இப்போ காரில் ஆரம் போய் சிட் பண்ணிவிட்டு, ஜின் டைம் ஆச்சு போல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் என்ன பண்ணுறாங்க, ஆண்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், ஆண்டி நான் போயிட்டு வரேன், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபார்முலா போய் ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் போயிட்டு காருக்குள்ளே உட்காந்துக்கிறான். இந்த பக்கம் ஜின்னு தான் ஜங்கு கிட்டே வரான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஏன்னா ஜின்னுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி எதுவும் ஜின்னுக்கு தெரியாது. இப்போ ஜின்னு வந்து ஜங்கு கிட்ட வந்து, ஓகே ஜங்கு நானும் கிளம்புறேன். ஸோ நான் இதுக்கு மேலே அங்கேயே அம்மா வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆரம்பி என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் ஷாக்காக பார்க்குறான். ஐயா ஏன்? அதுவா, ஜிமினுக்கு உடம்பு இன்னும் சரியாகலைல்ல, அதனால அவன் ஹெல்த் சரியாகிற வரைக்கும் நான் அங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆரம்ப அடிக்கடி அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ பார்த்து சேஃபாக காலேஜ் போயிட்டு வந்துட்டு இரு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஐஸ்லாம் லைட்டாக கலங்குது. ஜிமினை தான் அப்படியே பார்க்குறான். ஜிமினை அதை பற்றிலாம் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே அந்த சைடு விண்டோ சைடு திரும்பின மாதிரி அப்படியே அவன் சிட் பண்ணிக்கிட்டான். ஓகே ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜங்குக் சொல்கிறான். ஜின்னு வந்துட்டு ஃபார்முலா ஜங்குக்கு ஒரு ஹக் பண்ணிவிட்டு ஆண்டி நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து சிட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஜிமினே பார்க்குறான். ஜிமின் டர்ன் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே கார் மூவ் ஆகுது. அந்த கேட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் ஜங்குக் பார்க்குறான். ஆனால் ஜிமின் பார்க்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் தொலைவில் போயிட்டு அந்த மிதற வழியிலையாக வந்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்குறோம். ஜிமினுக்கு ஐஸ் எல்லாம் கலங்குது. அந்த பக்கம் ஜங்குக்குக்கும் ஐஸ் எல்லாம் கலங்குது. இப்போ ஜிமின் தான், ஏன் ஜங்குக்கு எப்படி பண்ணினேன், ஏன் இப்படி பண்ணினேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, அசால்ட்டாக என்னை பிரதர்ன்னு சொல்லிட்டு என்ன உனக்கு பிடிக்கலையா, போகாதான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் மைண்டுக்குள்ளே யோசிச்சிட்ருக்கான். அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஜங்குக்குக்கும் போகாத ஜிமின் என்கிட்டே இரு அப்படின்லாம் சொல்லணும்னு தோணுது. ஆனால் அதுக்கு அவனுக்கு என்ன ஃபீல்னால் எதுவும் அவனுக்கு சொல்ல தெரியல. ஸோ அப்படி சைலண்ட்டாக இருக்கான். இப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஆரம் வந்துட்டு ஜிமினும் ஜின்னும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அவன் ரூமுக்கு தான் போகிறான். அப்படியே ஒரு மாதிரி ப்ரோக் ஆகிட்டு ஸோ ரூமுக்குள்ளே தான் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிட்டு அவனுக்கு என்னன்னே தெரில, அழுக வருது. ஏதோ அவன் லைஃபே அவனை விட்டு பிரிஞ்சு போன மாதிரி ஒரு அழுக வருது. ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ அப்படியே என்ன பண்ணுறான்னா, இப்படியே வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஸோ அப்படியே இப்படி தான் டேஸஸ் போகுது. இந்த பக்கம் ஜங்குக் யார்கிட்டையும் பேசுறதில்ல, யார்கிட்டையும் போகிறது கிடையாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரியா கிட்ட யார்கிட்டையுமே பேசுறது கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். இந்த பக்கம் ஆரம்பும் ஜங்குக் கிட்ட பேசுறது கிடையாது. அப்பப்போ வீட்டுக்கு வருவான். அவங்க அம்மாவை பார்த்தா பாப்பா உடனே கிளம்பிடுவான். அங்கே ஜிம்மின் வீட்டுக்கே போயிடுவான். இப்போ ஜங்குக் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே தான் வந்துட்டு அவனோட காலேஜ் லைஃப்பும் முடியுது. ஸோ அப்பப்போ ரியாவை மீட் பண்ணுவான், பேசுவான். ஆனால் எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவான், பிடிப்பான். அவங்க கூடயும் அவ்வளோவா க்ளோஸாக இருக்க மாட்டான். இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ரூமில் வந்துட்டு படுத்திருக்கான். ஸோ அவன் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த பக்கம் என்னன்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே பார்க்குறான். பார்த்தா அங்கே அவனுக்கு ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஷாக்காக அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக ஏந்திரிக்கிறான். ஏந்திரிச்சு உட்காந்துட்டு உடனே வந்துட்டு கால் பண்ணுறான். என்னடா இதெல்லாம், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம டயங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான், டயங்க இருக்கிற பிளேஸுக்கு தான் வேகமாக பைக் எடுத்துகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே அந்த ரியா பொண்ணு இன்னொரு பர்சன் கூட நல்லா ஹக் பண்ணிவிட்டு க்ளோஸாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்து ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஒரு கிளப்பு தான். இந்த பக்கம் டயாங் தான், பாரு உன் ஆள் எவன் கூடயே பாரு என்ன கடலை போட்டுட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மப்போ கோவம் வருது. கோவமாக வந்துட்டு வேகமாக போயிட்டு ரியாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து டக்குன்னு ஸ்லாப் பண்ணுறான். இந்த பக்கம் ரியா தான், ஜங்கு என்ன பண்ணுற நீ என்னடி பண்ணுற, என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன இதெல்லாம், என் கூட லவ் பண்ணிவிட்டு யார் இவன் என் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இந்த சைடு ரியா தான், லவ் பண்ணுறம்மா, என்ன ஜங்குக்கு சொல்கிற, நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ அதை அக்செப்ட் பண்ண, நம்ம லவ் பண்ணுறன்றதுக்கு என்ன இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம், கிஸ் பண்ணியிருக்கோமா,
ஹக் பண்ணியிருக்கோமா, இல்லை அங்கங்கே தான் கூட்டிகிட்டு சுற்றிருக்கியா? ஏதோ 1 வீக் உன் கூட வந்திருக்கேன், பேசியிருக்கோம், அவ்வளோதான். ஏதோ அப்பப்போ போனால் போதுன்னு ஒரு கால், எப்பயாவது மீட் பண்ணால் ஒரு கப் காஃபி, அவ்வளோதான். இதுதான் லவ்வா? சொல்லுடா, இதான் லவ்வா? இப்போல்லாம் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன் கூட இருக்கிறது எனக்கு போர் அடிக்குது சங்கோ. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. அதான் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரியா சொல்கிறா. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. என்னடி உளர்ற? ஆமாம், என்ன நம்ம லவ் பண்ணுறோமா? இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரியா சொல்கிறா. இப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு அடிக்க போகிறான். இப்போ ரியா பக்கத்தில் இருக்க பர்சன் தான், ஏய் மிஸ்டர், அவள் தான் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்கிறாள்ல, அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் கையை நோங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ டைம் தான், டேய் வேணாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜங்குக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ரியா தான் யூஸ்லெஸ் ஃபிலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பர்சனை ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு அவ போகிறா. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஸோ டேபிள் உட்காந்துட்டு செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டயாங் தான், டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ஏமாந்துட்டேன் மச்சான், நான் அவளை ஏமாற்றிட்டேன், அதனால தான் மச்சான் இவன் என்ன ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் டயாங் தான் கன்ஃபியூஸாக பார்க்குறான். என்னடா வளர்றா? ஆமாம் மச்சான், ஒரு ட்ரூ லவ்வை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் அவனை ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதே மாதிரி இவளும் என்ன பண்ணிட்டாடா. ஆனால் எனக்கு அப்போ பெருசாக தெரியல, இப்போ தான் ரொம்ப வலிக்குது. இது மாதிரி தான் நான் அவனுக்கும் வலிச்சிருக்கோம் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் டயாங்க்கு ஒன்றுமே புரியல. என்ன வளர்ற, ஏதோ புரிகிற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜங்குக்கு தான், ஜிமின் என்னை எவ்வளோ லவ் பண்ணான் தெரியுமா? நான் தான் பைத்தியக்காரத்தனமாக எதேதோ சொல்லி அவனை ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டா. எப்போ அவன் என்னை விட்டுட்டு போனானோ அப்போலேருந்து நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டயாங் ஷாக்காக பார்க்குறான். என்னடா சொல்கிறா, ஜிமின் சாரா? ஆமாண்டா, அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணார் தெரியுமா? நானும் அவனை அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணான் தெரியுமா? எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. என்னை ஒருத்தி ஏமாத்துக்குள்ளே தான் அதோட வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனால் நான் இவகிட்ட உண்மையாக தான்டா இருந்தேன். நான் இவ்வளோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இவளுக்குன்னு தானே உண்மையாக இருந்தேன். ஆனால் இவன் ஏன்டா அப்படி பண்ணிட்டா? ஏய், அவளே ஒரு இது, அவளை பற்றி பேசாத. அவள் எப்படி பேசுகிறான்னு பார்த்தல. எனக்கு இது வேணும்டா மச்சான், எனக்கு இது வேணும். நான் அவளை ஏமாத்தினால அதனால் எனக்கு இது இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும். ஓ, அதான் நீ ஜிமின் சார் நீ ரியா லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அப்படியே மாறிச்சா? ஆமாண்டா, ஒரு ட்ரூ லவ்வை நான் மிஸ் பண்ணிட்டேன்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஏய், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆரம்பஹயாங் அங்கே தான் இருக்காங்க. போயிட்டு உன் லவ்வை சொல்லி புரிய வச்சு அவங்கள மேரேஜ் பண்ணுற வழியை பாரு. என்ன மச்சான் சொல்கிற? ஆமாண்டா. ஏய், இது ஏன்டா என்கிட்ட கேட்டுட்ருக்க? உனக்கு பிடிச்சா போய் அவங்கக்கிட்ட லவ்வை சொல்லு. அவர் என்னை அக்செப்ட் அவன் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டான்டா. நான் அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்டா. பிரதர்லாம் சொல்லி அவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்கேன்டா. டீ பைத்தியக்காரா, என்னடா பண்ணி வச்சுருக்க? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டயாங் தான் ஹெட்டில் கை வச்சுட்டு, டீ நிலாம் என்ன ஜென்மம்னு எனக்கு தெரியலடா, இப்படி இல்லாமல் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுவாங்க. ஆமாண்டா, நான் அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்டா. அவன் எப்படி என்ன அக்செப்ட் பண்ணிக்குவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் டயாங் தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். நீ சொல்கிற மச்சான், எனக்கு அவன் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இந்த பக்கம் டயாங் தான், ஸோ ஒன்று சொல்கிறேன்டா, இப்போ ஜங்குக்கு தான் இப்படி பண்ணாமல் என்னை ஏற்றுக்குவானடா? கண்டிப்பாக ஏற்றுக்குவான். போ, இதை தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக், அப்போ வாடா போகலாம். ஏதே? ஆமாம், எனக்கு நீ மட்டும்தானே இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் டயாங் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இப்போ டயாங் தான், டேய் நான் இதுக்குடா, நானே வரமாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் லைஃபு இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டாக நீ தான் இருக்க, நீ தான் எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கை கூப்பிடிச்சி நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ வீட்டுக்கு தான் போகிறாங்க. பார்த்தா அங்கே ஆரம் தான் வந்துட்டு ஆரமும் ஜின்னு தான் நிற்கிறாங்க. இந்த பக்கம்
ஜங்குக்கு தான் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட தான் வேகமாக போகிறான். இப்போ ஜின்னு தான், ஹேய் வா ஜங்குக், மிஸ் யூ, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆமாம் ஹயாங், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நல்லா இருக்கோம் ஹயாங், நீங்கள் எப்போ ஹயாங் இங்கே வருவீங்க, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, நீங்கள் துரு துருன்னு பேசுகிற பேச்சு, உங்கள் ஹேண்ட்ஸம் ஃபேஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணுறேன் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜின்னுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ டயாங் தான், அவனை கட் பண்ண அவன் அண்ணங்கான என்னாமா ஐஸ் வைக்கிறான் பாரு, ஐயாப்பா உலகமாக நடிப்புடா அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஆரம்தான், போதும் ரொம்ப ஓவராக தான் போகுது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே சைலண்ட் ஆயிடான். இப்போ ஜின்னு தான், ஏன் ஆரம் இப்படி பண்ணிகிட்ருக்க, கம்முன்னு இருக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் அவனை திட்டிகிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா தான், அப்புறம் எப்போ மேரேஜ், ஜிமின் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கு ஷாக் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். இப்போ ஜின்னு தான், ஆமாம் ஆண்டி, இன்னும் 2 டேஸில் மேரேஜ், அதான் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்வைட் பண்ணி போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு ஷாக்காக பார்க்குறான். ஐயா என்ன சொல்கிறீங்க, யாருக்கு மேரேஜ், அதுவா ஜிமினுக்கு தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த பக்கம் ஜங்குக்கு ஷாக்காக பார்க்குறான். இப்போ இதை ஆரம் பார்க்குறான், ஒரு மாதிரி பார்த்துட்டு நக்கலாக பார்க்குறான். அப்படின்னு இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் ஜங்குக், இன்னும் 2 டேஸில் அவனுக்கு மேரேஜு, சரி அதான் வந்துட்டு ஆன்ட்டிகிட்ட சொல்லிவிட்டு ஆன்ட்டியும் ஒன்றுனா கையோடு கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் அவங்க அம்மா தான் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்காங்க. ஹே ஜங்குக், நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன், போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இந்த பக்கம் டயாங்கும் ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு தான், என்னம்மா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாண்டா ஜிமின் மேரேஜ்க்கு போகணும்ல, உன்னோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ண கிளம்பலாம், இன்றைக்கி ஈவினிங் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை, அப்படியே திரும்பி அப்படியே ஆரம்பம் தான் பார்க்குறான். ஆரம்பம் எதுக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் இல்லாத மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் இப்போ ஜின்னு தான், ஜங்குக் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஆரம்பம் எப்போயோ பேக் பண்ணி வச்சிட்டான், ஸோ எப்போயும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு நம்ம அப்படி ஷாக்காக ஆரம் பார்க்குறான். ஆரம் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ டேங் தான், சரிடா வாடான்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இப்போ உள்ளே போனோடனே இந்த பக்கம் ஜங்குக்கு தான், என்னடா நடக்குது இது, எனக்கு ஒன்றுமே புரியல, அவன் எப்படி மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டான், நீ பண்ண வேலைக்கு வேறு என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் சொல்கிறான். நான் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன், அதுக்குன்னு அவன் இப்படி பண்ணலாமாடா, புத்தி கெட்டு போய் ஏன்டா எவனாவது லவ் பண்ணுறவனை போய் பிரதர்ன்னு சொல்லுவாங்களாடா, நீ அது மாதிரி பேசாத டேங், வேறு எப்படி பேசுகிறதானா அப்படி சொல்லிகிட்டு இருக்குள்ளே இப்போ இப்படியே வந்துட்டு ஒரு 1/2 hour ஆகுது. இந்த பக்கம் ஜின்னு தான் கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக்கு தான் சரி ஃப்ரெஷ் ஆக்கிட்டு சரி அப்படியே அவங்க கூட தான் வரான். இப்படியே தான் இவங்களோட ட்ராவல் போயிட்டுருக்கு. இப்போ ஜிமினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் மேரேஜுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு இறங்கி தான் அப்படியே பார்க்குறான். அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு அந்த மேன்ஷன் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த வீட்டில் மேரேஜுக்கான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சரி சொல்லிட்டு ஜின் என்ன பண்ணுறான், எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். பார்த்தா அங்கே ஜா ஜெ ஜெமீனோட அவங்க அப்பா தான் வந்துட்டு ஸோ எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஆளுக்கு ஒரு ரூம் வந்து கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் டயாங் கூட வந்திருப்பான். ஜங்குக்கும் டயாங் வந்துட்டு ஒரு ரூம்லேயும், ஆரம் ஜின்னு ஒரு ரூம்லேயும், ஜங்குக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு ரூம்லேயும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் அவனோட ரூமில் தான் இருப்பான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு போயிட்டு சொல்லி என்ன பண்ணுறான்னா, அவன் அப்படியே வெளியே தான் வரான். டேய் எங்கடா போகிற, நான் ஜிமின் கிட்டே பேச போகிறேன், என்னடா பேச போகிற, இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொல்லி நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இன்னும் வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு டயாங் சொல்கிறான். எனக்கு இதை விட்ட வேறு வழி தெரியாது, நான் அவனை மிஸ் பண்ண விரும்பல டயாங், நான் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா வேகமாக ஒவ்வொரு ரூமாக போகிறான். இப்போ போயிட்டுருக்கக்குள்ள இப்போ அங்கே ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். அங்கே தான் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அது வேறு யாரும் நம்ம ஜிமின் தான்டா. இப்போ ஜங்குக்கு அதை பார்த்து வரேன்னு அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக நடந்து அப்படியே கிட்ட தான் போகிறான். போயிட்டு அப்படியே அங்கே நிற்கிறான். அங்கே ஜிமின் தான். ஸோ வெளியே அந்த பால்கனி நின்றுட்டு அந்த வியூஸை பார்த்துட்ருக்காங்க.
இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பொறுமையாக டேர்ன் பண்ணி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா முன்னாடி இருந்து ஜங்குக்கு. ஜிமின் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இப்போ பார்த்துட்டு அப்படியே அவன் என்ன பண்ணானா, அவன் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான். ஜிமின், நான் ஜங்குக்கு வந்திருக்கேன். தெரியும், சொல்லுங்கள் ஜங்குக். மேரேஜுக்கு வந்தீங்களா? ஸோ உங்களுக்கான ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், நான் உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது ஜங்குக்? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க. ஸோ என்னோடய ஃபியான்ஸ் வர டைம் ஆச்சு, அவங்க வருவாங்க, என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்குள்ளேயே இப்போ பின்னாடி ஒரு வாய்ஸ்டா, ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே டேர்ன் பண்ணி திரும்புகிறான். பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் தான். இப்போ ஜிமின் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹே ஹாய் யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறா. ஆமாடா, அது நம்ம சுகா தான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஆமாம், இவங்க யார்? அது எங்கள் மாமா இருக்காங்களா ஆரம், அவங்களோட பிரதர். ஓ ஜங்குக், கரெக்ட். ஆமாம் யோங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் அப்படியே பொறுமையாக வந்துட்டு ஜங்குக் இப்போ யோங்கி தான் அப்படியே பொறுமையாக வந்துட்டு நம்ம ஜிமினை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஜிமினை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துல ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ்லாம் கலங்கின மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னான மாதிரி நிற்கிறான். இப்போ 2 பேருமே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ இவங்க தான் அப்படியே கொஞ்சம் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு, ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்கு, அச்சோ லவ் யூ ஸோ மச் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஜங்குக்கு தான் அப்படியே அவனும் நின்றுட்டு தான் இருக்கான். இப்போ அப்படியே சுகா டர்ன் பண்ணி, ஜங்குக் ரைட்? ஆமாம், உன்னை பற்றி ஜிமின் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இந்த பக்கம் ஜங்குக் ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே சுகாவை பார்த்துட்டு ஜங்குக்கை தான் பார்க்குறான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யூங்கி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக், உன்னை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கான். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆமாம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா கேட்குறாங்க. ஜங்குக் ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். ஓ மேரேஜுக்கு வந்திருக்கியா? ஓகே 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 சரி, எங்களுக்கு 2 பேர்த்துக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே நிற்கிறான். இவங்க இந்த பக்கம் நம்ம சுகா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறப்ப அங்கே இருந்துட்டு டோருக்கு அந்த சைடு இருந்துட்டு ஜிமின் பார்க்குறான், அந்த சைடு இருந்துட்டு ஜங்குக் பார்க்குறான். அவன் முன்னாடி அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ரொம்ப அப்படியே கஷ்டமாயிருது. ஒரு மாதிரி ப்ரோக் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே அவனோட ரூமுக்கு தான் அப்படியே பொறுமையாக வரான். வந்தா அங்கே டேங் தான் இருக்கான். இப்போ டேங் தான், என்னடா போய் ஜிமின் கிட்டே பேசுனியா? என்ன சொன்னாங்க ஜிமின்? ஓகே சொல்லிட்டாங்களா? மேட்ச்சை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இப்போ ஜங்குக்கு தான், அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்டா, அவனை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அவன் என்னை சுத்தமாக மறந்துட்டான்டா. அவங்க மேரேஜ் பண்ணுற பர்சன் வந்தாங்க, அவங்கக்கிட்ட எங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே சொல்லியிருக்கான். அவங்க வந்துட்டு அதை பற்றி பெருசாக எதுவும் எடுத்துக்காம அவங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவன் என்னை மறந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டேங் தான், பெண்ணா நீ பண்ணி வச்ச வேலைக்கு அவன் பார்த்த உடனே, ஐயோ ஜங்குக் எப்போ வந்தேன், நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற, நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்ல போகிறானா அண்ணா? இல்லை, அவனை அவ்வளோ மனசை உடைச்சிருக்க, அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தானே அவனை ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு டேங் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், எனக்கு அவன் வேணும்டா, நான் என்னடா பண்ணட்டும்? ஏய் பைத்தியக்காரமாக பண்ணிகிட்ருக்காத, நீ 2 டேஸில் மேரேஜ், எப்படி அவனை நீ அக்செப்ட் பண்ணிக்குவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஜிமின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறான். இப்போ டேங் தான், லூஸ் சும்மா எதாவது பண்ணிகிட்ருக்காத, போடா போய் வேறு எதாவது வேலை இருந்தால் பாரு.
ஏதோ மேரேஜ் இல்லைனா கூட சரி ஏதாவது ஒன்று பேசி கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீ 2 நாள் மேரேஜ் வச்சுட்டு என்ன போய் நம்ம பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயங் சொல்கிறான். நீ தானே சொன்ன எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ என்னடா இப்படி சொல்கிற? ஏய் ஏதோ சொல்லிட்டேன், இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயங் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான், என்ன வளர்றா? ஆ இவங்கியான் யாருன்னு தெரியுதா? சப் இன்ஸ்பெக்டரான், போலீஸ்காரன், தூக்கிட்டு போய் லத்தியால் ஏற்றுன்னு ஏற்றுனானா என் நிலைமை நீ நினச்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். அது அவன் எவனாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு ஜிமின் வேணும் அப்படின்னு சொல்லக்குள்ள, டேய் உனக்கு வேணும்னா நீ போடா, நான் ஏன்டா சாகணும்? நீ என் ஃப்ரெண்டு தானே? ஐய நான் எப்போ சொன்னேன் உன் ஃப்ரெண்டுன்னு? நான் ஆரம்ப என் கூட வந்தேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், ஒழுங்கு மரியாதை என் லவ்வை சேர்த்து வை, இல்லைன்னு வச்சுக்கவ என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீயா வாயிருக்க முடியாமல் ஏதாவது ஒன்று பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு என்னை கடைசியில் கோத்து விட்ற, போடா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணுவான், வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடுவான். அப்பப்பப்பப்பப்பா, ஐயோ இவன் என்னடா ஆடுது, கொஞ்ச நேரத்தில் நம்மள தூக்கில் தொங்க விட்டுறானாடுது. ஏதோ ஃப்ரெண்டாச்சு போனால் போகுது பாவம்னு சொல்லிட்டு வந்தால் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவானாட்டுது. இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயங் என்ன பண்ணுவான், அப்படியே புலம்பிக்கிட்டே அவன் பாட்டில் அப்படியே நடந்து போவான். நடந்து அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி போவான். இப்போ அப்படியே பேசிக்கிட்டே ஒரு பர்சன் மேலே இடித்து அப்படியே ஒரு மாதிரி இடித்து அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுகிற மாதிரி போவான். இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்க. ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சி அப்படியே இன்னும் கீழே விழுவாத மாதிரி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. இந்த பக்கம் டயங் தான், ஆத்தி இவன் லவ்க்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு நம்மளை பாடையில் ஏற்றிருப்பான்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவனு ஒரு ஹேண்டு பிடிச்சிருக்கு. அந்த ஹேண்டில் அப்படியே ஒரு மாதிரி பேங்கிள்ஸ்லாம் போட்டுட்டு, ஸோ அப்படியே அந்த கையை பார்த்துட்டே அப்படியே முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு பர்சனை பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு அப்படியே ஐஸ் 2 வைல்ட் ஆகுது. அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி திரு முடிச்சுட்டு ஒரு மாதிரி பதட்டமாக ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி நிற்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் டைம் தான், எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் தான், ஏய் விழுந்துடாத, பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன், எப்படி இருக்கு, என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இல்லை நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன்னு சொன்னேன். ஹலோ, ஒரு மார்க்கமாக தான் பேசுகிறேன், பார்த்துப்போ, கீழே விழுந்தா பல்லுக்குள்ளெல்லாம் உடஞ்சிரும், என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை விட போகிறாங்க. விட்டுறாத, நான் விழுந்துருவேன், அதனால தானே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ டயாங் தான், விட்டுறாத, விட்டா நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இப்போ அந்த பர்சன் லைட்டாக சிரிச்சிட்டு, விழமாட்டேன் அதான் நான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ இருக்கியா, லைஃப் லாங் என் கூட இருப்பியா, என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை விட போவாங்க. விட்டுறாத, நான் ஒரு ஸ்டெடியாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் நிற்பான். இப்போ அந்த பர்சன் தான், பார்த்து போயா, அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு தானே போகிறேன், அதான் விழுந்துட்டேன். இல்லை, உன்னை பார்த்ததுனால நான் விழுந்துட்டேன். என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணுவான்னா பொறுமையாக அந்த பர்சன்கிட்ட தான் வருவான். ஆமாம், உன் பேர் என்ன? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும், பார்க்க நல்லா மம்மாரமாக இருக்கியே, அதான் உன் பேர் என்னன்னு கேட்டேன். லில்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாடா, அது லில்லி தான். இங்கே பாருங்கள், யாரும் கோவப்படக்கூடாது, சும்மா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, ஓகே? லில்லி, அடியே கள்ளி, சும்மா கும்முன்னு தான் இருக்க, கிடைக்குமா, என்ன வளர்ற? இல்லை, கிடைக்குமான்னு கேட்டேன். என்னது லில்லி? இல்லைம்மா, இங்கே லில்லி பூ இருக்குதுன்னு சொன்னாங்க, அதான் கிடைக்குமான்னு கேட்டேன். வார்த்தை கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் போகுது, அதெல்லாம் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும், படுவியா? இந்த மாதிரி லில்லி பூ கிடைக்க கஷ்டப்படுறது ஒன்றும் தப்பே இல்லை. அப்படியா,
அப்போ கொஞ்ச நாளைக்கு படு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் டாவணி தூக்கி ஒரு மாதிரி டேங் மேலே மாதிரி போட்ட மாதிரி போட்டுட்டு அப்படியே போகிறான் இந்த பக்கம். ஆ என்ன வாசனை, ஆள் அப்படியே இழுக்குது, இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி போவா. இப்போ டயாங் தான் ஐயோ 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 என்னம்மா இருக்காது, ஏதோ போனால் போகுது ஏதாவது ஒன்று சொரா புட்டோ லவா புட்டோ கிடைக்கும்னு பார்த்தா கொய்யா புட்டே கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ இதெல்லாம் குதிச்சிட்டு இருக்கிறது பார்த்துட்டு அந்த பக்கம் ஜங்குக்கு தான், நீ இன்னும் போகலையாடா, நீ என்னடா பண்ணுறீங்க, நீ என்ன அலப்பறை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். மச்சான் பார்த்துட்டியா மச்சான், ஆள் சும்மா கும்முன்னு என்ன அம்மா இருக்கா பார்த்தியா, மச்சான் கட் பண்ணி கூட, ஏது இல்லை மச்சான், அந்த பொண்ணை கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நான் ஒன்றும் இங்கே உனக்கு மாமா வேலை பார்க்க வரல, புரியுதா, அப்போ நான் மட்டும் என்ன உனக்கு மாமா வேலை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஏன்னா ஒரு கண்டிஷன், நீ எனக்கு ஜிம்மினை கட் பண்ணி கொடு, நான் உனக்கு அந்த பொண்ணை கட் பண்ணி தரேன். ஐயே இது வேறு மாதிரில இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பண்ணித்தர முடியுமா, முடியாது, பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் சொல்லுவான். அதுக்கே என் முகர் அப்படி போகுது அப்படின்னு சொல்கிறப்ப, எப்படியே அந்த போலீஸ்காரங்கிட்ட என்னை உதவாங்க இப்போ வைக்க போகிறேன்னு முடிவாகி போச்சு, என்ன பண்ணுறது போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அன்னி டேஸ் அப்படி தான் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா அழகாக ரெடி ஆகிட்டு ஹேண்ட்ஸமாக பார்க்க அவ்வளோ அழகாக பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியே தான் வரான். வந்து பார்த்தா அங்கே டயாங் ஜெமீன் வந்துட்டு சோபாவில் உட்காந்துருப்பான். இப்போ அங்கே ஜிமின் பக்கத்தில் வேறு யாரும் இல்லை. இப்போ ஜங்குக்கு தான் பொறுமையாக போயிட்டு, என்ன பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஷாக்காக அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். அப்படியே முறைக்கிறான். என்ன பாய் ஃப்ரெண்ட் முறைக்கிற, என்ன முறைக்கிற, விட்டுட்டு போயிடுவேன், வேறு யாராவது மேரேஜ் பண்ணிவிட்டு நீ ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சி என்ன, அதான் நான் இருக்கல்ல, அப்புறம் எப்படி உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஏய் இன்னும் வளர்ற நீ, இன்னும் வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு என்ன பண்ணுறான், ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு தான் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோர்லேயே அப்படியே வாலில் பின் பண்ண மாதிரி பின் பண்ண வச்சு அப்படியே நிற்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது, நெஞ்செல்லாம் படப்படப்படன்னு துடிக்குது. இப்போ ஜங்குக்கும் ஜிமின் தான் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒன்று விட்டுறோன்னு நினைக்கிறியா, என்ன விடமாட்டேன், என்றைக்குமே நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. கையெடு ஜங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க, நான் எதுக்கு கையெடுக்கணும், நீ என்னோடய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் ஜிமின் ஃபோர்ஸாக தள்ளி விட்டு ஜங்குக் சீஸில் அப்படியே ஸ்லாப் பண்ணிடுவான். இப்போ ஜங்குக்கு தான், பரவாயில்ல நீ எவ்வளோ வேணாலும் அடி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் மேரேஜ் என்ன தான் பண்ணணும். ஏய் என்ன வளர்ற நீ, எனக்கு இன்னொருத்தவங்களோட மேரேஜ் ஆக போகுது, புரியுதா இல்லையா, அது எப்படி நான் விடுவேன், நீ என்னோடய ப்ராப்பர்ட்டி, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், புரியுதா, உன்னோட பாய் ஃப்ரெண்டா, இல்லை எனக்கு புரியல, நான் எப்படி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆக முடியும், உன்னை எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், நான் தான் உன்னோட பிரதர் ஆச்சே. ஜிமின் இங்கே பார், நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், சும்மா அதையே சொல்லிகிட்டு இருக்காத, அதை எப்படி ஜங்குக்கு சொல்ல முடியும், நீ என்னோட பிரதர் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், இங்கே பாரு, எனக்கு இன்னொருத்தவங்களோட மேரேஜ் ஆக போகுது, புரியுதா, தேவையில்லாமல் என் லைஃப்பில் நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் போவான். இப்போ ஜங்குக்கு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த வாலில் பின் பண்ணி போய் டக்குன்னு கிஸ் பண்ணிடுவான். செம்மையாக கிஸ் பண்ணி பைட் பண்ணுவான். அந்த பக்கம் ஜிமின் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் செம்மையாக கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணிகிட்ருக்குள்ளே இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுவான். இப்போ ஜங்குக்கு தான் பொறுமையாக ஜிமினோட அப்பர் லிப் லாயர் லிப்பை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பைட் பண்ணி அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு, எங்கே பார், நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்கு நீ எனக்கு எவ்வளோ தண்டனை வேணாலும் கொடு, என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு கொடு ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு அப்போ புரியல, எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த பக்கம் ஜிமின் தான், கையெடு ஜங்கு, கையை விடு அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்கு கையை விடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே டேர் ஐஸோட, அன்றைக்கி அவ்வளோ இதாக தூக்கி போட்டு போனேன், இன்றைக்கி எந்த மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட வர, போ, நான் இதுக்கு மேலே உன் லைஃப்பில் வரும்னு எதிர்பார்க்காத, எனக்கான லைஃப் பார்ட்னர் யாரும் நான் சூஸ் பண்ணிட்டேன், புரியுதா, ஸோ நம்மளை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும்,
நான் எல்லாம் சொல்லிட்டு தான் மேரேஜுக்கு நான் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க மேரேஜுக்கு ஓகே சொன்னாங்க. புரியுதா? போ, நீ லவ் பண்ணுற பர்சனுக்கு உண்மையாக இருக்க ட்ரை பண்ணு. சும்மா என் பின்னாடி வந்து உன் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் என்ன பண்ணுவான், போவான். இப்போ ஜங்குக்கு தான் பாய் ஃப்ரெண்ட். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? இங்கே பார், என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லாத, எனக்கு கோவம் வருது. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான்னா, ஜெமின் வேகமாக அழுதுகிட்டே போயிடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜங்குக்குக்கும் செம்மையாக கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு தான் வரான். இந்த பக்கம் டயங்கு பார்த்தா என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு மாதிரி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸெல்லாம் வேர் பண்ணிக்கிட்டு சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி என் ஆளை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ரொம்ப சேடாக வரான். இப்போ டேங்க் தான் அப்படியே பார்த்தோன்னே அவனோட ஃபேஸ் அப்படியே சேடாக மாறிது. என்னடாச்சு அப்படின்னு சொல்லக்குள்ள நான் நடந்ததெல்லாம் சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா, எனக்கு வேறு வழியும் இல்லைடா. ஏன் அவன் அதையே பேசுகிறான்டா. அதை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஜங்கு. சரி, ஒன்று சொல்கிறேன், பரவாயில்ல, நீ இதை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போ. நீ எதாக இருந்தாலும் அவங்க இவங்கக்கிட்ட பேசு. அவங்கக்கிட்ட பேசுனா சரியாயிரும்ல. ஸோ உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு தெரியுமில்ல, அவங்கக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அவங்க சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்களாடா, தெரியலடா, சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கட்ட இதெல்லாம் கேட்டுறாங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் 2 பேருமே அப்படியே ஷாக்கான மாதிரி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஆரம் தான் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லை ஹயாங், இங்கே பார், நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்காதீங்க, புரியுதுங்களா? வந்தம்மா, மேரேஜ்க்கு வந்தம்மா, அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்க. ஜங்கோ, என்ன பண்ணிகிட்ருக்க? வந்தியா, வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும், புரியுதா? இங்கே ஏதாவது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிங்க, அவ்வளோதான், பார்த்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஜங்குக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ரொம்ப ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான். அந்த பக்கம் ஜிமின் அவங்க ஃபேமிலி எல்லாமே அவங்கள மேரேஜுக்கான ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் டயாங் லில்லி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்பப்போ ஜங்குக்கும் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ மேரேஜ் டேவும் வருது. இந்த பக்கம் மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜங்குக்கு டயாங்கும் ரொம்ப நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைடா, என்னை விட்டு அவன் போக போகிறான்ல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் டயாங் தான், சரி விட்றா, அவ்வளோதான், உனக்கு இதுக்கு மேலே ஜிமின் கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதை நீ பண்ணுறதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் யோசிச்சிருக்கணும். என்னால் எப்பட்றா, அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ டேங் தான் அப்படியே என்னடா பண்ண சொல்கிற, எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோல்லே. ஜங்குக்கு டக்குன்னு என் மைண்டுக்கு ஒன்று வருது. இப்போ டேய், நீ எனக்கு சொன்னல, நான் என்னடா சொன்னேன், நீ எனக்கு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி வேகமாக அப்படியே நடந்து வரான். அப்படியே அவன் கையில் இருக்க ஸ்லீவ்ஸ்லாம் மடித்து கட்டிக்கிட்டு, ஸோ ஒரு மாதிரி அந்த கூலிங் கிளாஸ்லாம் அந்த கூலிங் கிளாஸ்லாம் கண்ணில் போட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்து வேகமாக அப்படியே ஒரு மாதிரி வரப்பாக வரான். இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறான், ஷாக்கா. சுகாவும் பார்க்குறாங்க. ஸோ ஆரம்மு, ஜின்னு எல்லாமே பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ மாசாக வரான். அப்படியே வேகமாக நடந்துக்கிட்ட தான் வரான். வந்துட்டு ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறான். அப்படியே நின்றுட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். பார்த்து அப்படியே முறைக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே முறைக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் முறைக்கிறான். அந்த பக்கம் ஆரம்மு முறைக்கிறான். ஜின்னுக்கும் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி திரும்புகிறான். பார்த்தா அங்கே ஜிமினோட அப்பா தான் நிற்கிறாங்க. ஜிமினோட அப்பா போய் கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அப்படியே இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் அப்படியே ஜங்குக்கு அவங்க அப்பா ஜிமின் அவங்க அப்பாவை தான் பார்த்து அப்படியே முறைச்சிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அவங்க காலில் விழுந்துடுறான். இந்த பக்கம் எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல. ஜிமினும் ஷாக்காக பார்க்குறான், சுகா ஷாக்காக பார்க்குறான். அந்த பக்கம் ஆரம்மு, ஜின்னு, டயாங்கு எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. இந்த பக்கம் டயாங்லாம் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஜிமின் அவங்க அப்பா காலில் பிடிச்சிட்டு, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுங்க, என்னால் ஜிமின் இல்லாமலாம் இருக்க முடியாது, ஐயோ எனக்கு அவன் வேணும், நான்
பெரிய தப்பு பண்ணிட்டு தான், இல்லைன்னு சொல்லலாம் அங்கிள். ஆனால் என்னால் ஜிமின் இல்லாமலாம் இருக்கவே முடியாது. ப்ளீஸ் அங்கிள், எனக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணி வச்சுருங்க. அவங்க சுகாவுக்குலாம் மேரேஜ் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். அந்த பக்கம் டயாங்குக்கெல்லாம் சிரிப்பை அடக்கவே முடியல. அடப்பாவே, நான் ஏதோ சும்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறியேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதை நிஜமாலுமே பண்ணிட்டியாடா, டீ ஏதாவது ஆயிரப்போகுதுடா, ஏஞ்சி வாடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டயாங் புலம்பிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜின்னுக்கு ஒன்றும் புரியல. ஆரம்புக்கு சிரிப்புலாம் வருது. அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். சுகாவும் அதே மாதிரி தான் பார்க்குறான். இந்த பக்கம் ஜிமின் அவங்க அப்பா தான், ஜங்குக் என்னப்பா பண்ணுற, என்ன இதெல்லாம்? ஐயோ அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், எனக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, இல்லைனா நான் செத்து போயிடுவேன், ஜிமின் இல்லாமலாம் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் யாருக்கும் ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் ஜிமினுக்கே லைட்டாக சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அவன் லைட்டாக சிரிச்சிட்றான். இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் திரும்பி ஜிமினை பார்த்துட்டு, ப்ளீஸ் பாய் ஃப்ரெண்ட், நீங்களாம் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அப்பா கேட்பாரு, அங்கிள்கிட்ட சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் தானே என்னை லவ் பண்ணுறீங்க, ஏன் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னான மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் அவங்க அப்பா தான், ஜங்குக் ஏந்திரிப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ முன்னே ஏந்திரி. நீங்கள் வந்து மேரேஜுக்கு ஓகே சொன்னால் தான் நான் ஏந்திரிப்பேன், நான் ஏந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆரம்பம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு, ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க, யோ போயா ஒழுங்கா அந்த பக்கம், உனக்கே நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ லைஃப் வாழ்கிறல்ல, நீ கம்முன்னு வேலையை பார்த்துட்டு போயா, எனக்கு என் ஜிமின் வேணும், நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் நான் இருந்தாலும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்குவான், எனக்கு ஜிமின் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு அவங்க காலை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கதறான். அந்த பக்கம் டயாக்கெலாம் சிரிப்பு அடக்கவே முடியல. அந்த பக்கம் சுகாவுக்கும் சிரிப்பு வந்துடுது, ஜிமினுக்கும் சிரிப்பு வந்துடுது. இந்த பக்கம் ஜின்னுக்கு அப்புறம் ஜங்குக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாருமே சிரிச்சிட்றாங்க. பட் வந்துட்டு இந்த பக்கம் ஆனால் ஜங்குக் கீழே குப்புறிக்க படுத்து அழுக ஆரம்பித்தவன் தான் ஏந்திரிக்கவே கிடையாது. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நீங்கள் ஓகே சொன்னால் தான் நான் எழுந்திருப்பேன், நான் இன்னும் எழுந்திரிக்கவே மாட்டேன் அங்கிள், எனக்கு நீங்கள் ஜிமின் மேரேஜ் பண்ணி வைங்க, இங்கே பாருங்கள் எனக்கு முன்னே மேரேஜ் பண்ணி வைங்க, அப்புறம் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜிமின் அவங்க அப்பா தான் ஜிமினை பார்ப்பாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அதை பார்த்துட்டு, பாய் ஃப்ரெண்ட் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு தான் வேணும், அவன் பாருங்கள் நல்லா கூலில் பையனாட்டு இருக்கான், அவனை முன்னே துரத்தி விடுங்க, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகாவை பார்த்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ சுகா முறைப்பாங்க, நான் ஏன் முறைக்கிறா போய் ஒழுங்காக அந்த சைடு, எனக்கு ஜங்குக்கு வேணும், அவன் எனக்கு ஜிமின் வேணும், அவன் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமினோட அப்பா தான், என்னப்பா அதெல்லாம், கட்டி வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே ஜிமினை பார்ப்பான். ஜிமின் அப்படியே முறைப்பான், ஹின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சிரிப்பான். சரி ஏந்திரிங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொண்டு வந்து ஜிமின் பக்கத்தில் ஜங்குக்கு நிற்க வைக்கிறாங்க. இப்போ சுகா தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைப்பான், இன்னும் முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்பான். பரவாயில்ல, நல்லா பரவாயில்ல, ஏதோ ட்ரூவாக தான் லவ் பண்ணுறீங்கட்டது, தப்பிச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்லுவாங்க. ஜங்கு கன்ஃபியூஸாக பார்ப்பான். ஸோ அப்படியே மொத்த ஃபேமிலி ஜங்குக்கு முன்னாடி தான் வந்து நிற்குங்க. ஏண்டா லவ் பண்ணால் அது உனக்கு லவ் பண்ணவே தெரியல, நீலாம் எதுக்குடா லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் கேட்பான். ஜங்கு கன்ஃபியூஸாக பார்ப்பான். இப்போ இந்த பக்கம் டயாங்கும் அப்படி தான் பார்ப்பான். இப்போ தான் சுகா சொல்கிறாங்க, இதெல்லாமே நாங்கள் போட்ட பிளான் தான், இப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்காக உன்னோட லவ் என்னன்னு வெளியே வந்து நீ வந்தியா, யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு புரிஞ்சுக்கணும் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், சாரி, எல்லாத்துக்கும் சாரி, நான் பண்ண தப்பு தான், பட் நான் அதை உணர்ந்துட்டேன், ஆனால் எனக்கு அது எப்படி நான் கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு இதை விட்டால் வேறு வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்து முறைப்பான். முறைக்காதீங்க பாய் ஃப்ரெண்ட், சாரி, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹை சிரிச்சிட்டிங்க, என்னை மன்னிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த பக்கம் ஜிமின் தான், உனக்கு இருக்கடா இதுக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, என்ன பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறீங்க, மேரேஜ் முடிட்டோம், நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான்னா மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜிகுக்கு 2 பேரும் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ மொத்த ஃபேமிலியும் அவங்களுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டயாங் தான், அப்பாடா நம்ம தலை உள்ளுன்னு நினச்சேன், தப்பிச்சுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். பார்த்தா அவங்க பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து அப்படியே ஹிட் பண்ணுவாங்க.
இப்போ டயங் தான் யார் அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா லில்லி. ஹை நம்பாளு. நயா என்ன பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, ஒன்றை தான் பார்க்குறேன். ஆமாம், உன் பேர் என்ன? ஆ இல்லை, உன் பேர் என்னன்னு கேட்டேன். டயாங், கிம் டயாங். நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சிரிச்சிட்டு போவா. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு லில்லி பின்னாடி போவான். இப்போ இப்படி தான் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு அவங்க ஃபேமிலியெல்லாம் பேசிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் எண்டுடா. இதுதான் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். அவங்க 2 பேரும் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் ஜங்குக் வந்து ஜிமின் அப்படியே ஹக் பண்ணியிருப்பான். ஸோ இந்த பக்கம் ஜிமினும் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். ஆனால் 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிருப்பான். பார்த்தா ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் ஏந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே போயிட்டு அவனை வெளியே போயிட்டு அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக ஏந்திரிச்சு அப்படியே வெளியே தான் வரான். பார்த்தா ஜிமின் வந்துட்டு ஹாலில் சோபாவில் உட்காந்துட்டு மூவி பார்த்துட்ருப்பான். இப்போ காஃபி குடிச்சிட்டு மூவி பார்த்துட்ருப்பான். இப்போ ஜங்குக்கு தான் பொறுமையாக வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் தான் உட்காருவான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்து ஒரு முறைப்பான். எதுக்கு பாய் ஃப்ரெண்ட் முறைக்கிறீங்க? நான் தான் பண்ண தப்பெல்லாம் சாரி கேட்டல. அது எப்படி ஜங்கோ ஈஸியாக நீ எல்லாம் பண்ணிவிட்டு சாரி கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறப்ப ஜங்குக்கு எதுவுமே சொல்ல மாட்டான், சைலண்ட்டாக இருப்பான். இப்போ ஜிமின் தான் டக்குன்னு ஏஞ்சி போவான். ஜங்குக் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி, சாரி பாய் ஃப்ரெண்ட், நான் பண்ண தப்பு தான், சாரி. நீங்கள் அதுக்காக எவ்வளோ தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் என்கிட்ட பேசாமல் இருக்காத. நீ பேசாமல் இருக்கிறது கொஞ்ச நாள் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீ என்கிட்ட இல்லாமல் என்னை கடைசியாக என்கிட்ட நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்தியா, அதுக்கப்புறம் தான் அந்த தப்பே நான் வந்தேன். சாரி பாய் ஃப்ரெண்ட், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் வந்து கேட்பான். இந்த பக்கம் ஜிமினுக்கு லைட்டாக ஐஸ் கலங்கும். அது எப்படி ஜங்குக் ஈஸியாக ஒருத்தரவங்களை உடச்சிட்டு அப்புறம் நீ வந்து பேசுகிற அப்படின்னு சொல்கிறப்ப, நான் பண்ண தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் எதுவுமே பேச மாட்டான், கம்முனே இருப்பான். நான் என்ன பண்ணால் சாரி நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பா, அதுவாக சொல்ல நான் பண்ணுறேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோபம் குறையும் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த பக்கம் ஜிமின் தான், அப்படியா, என்ன பண்ணுறேன்னா என் காலில் விழு. பாய் ஃப்ரெண்ட் என் காலில் விழுடா. அது அது ஏன் விழ மாட்டியா? சரி விளையாட்டி போ அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே குமிஞ்சு கால் அப்படியே குப்பிரிக்க படுத்துட்டு ஜிமினோட காலை பிடிச்சி, பாய் ஃப்ரெண்ட் என்னை மன்னிச்சிரு பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் எல்லாம்லாம் என்னால் இருக்க முடியாது, என்கிட்ட பழைய மாதிரி பேசுங்க பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உருண்டு பண்டு அவன் பாலில் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜிமினுக்கு லைட்டாக ஸ்மைல் வரும். பட் இந்த பக்கம் ஜிமின் தான், நல்லா கெஞ்சி என்னை எப்படி அளவிட்டேன், நல்லா கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே முறப்பாக தான் நிற்பான். ஆனால் இந்த பக்கம் ஜங்குக்கு தான் குப்பிரிக்க படுத்துட்டு ஸோ என்ன பண்ணுவேன்னா, என்னை மன்னிச்சிரு பாய் ஃப்ரெண்ட், நான் வேணும்னு எதுவும் பண்ணல, ஏதோ புத்தி கெட்டு போய் அது மாதிரி பண்ணிட்டேன், நீ இல்லாத டைமில் தான் அதோட அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே சைலண்ட்டாக இருப்பான். பார்த்தா மொத்த ஃபேமிலியும் ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நிற்குங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக தான் இவனை ஜங்குக்கு பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் மன்னிச்சிட்டோன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட், அப்போ தான் நான் ஏந்திரிப்பேன், நான் ஏந்திரிக்கவே மாட்டேன் பாய் ஃப்ரெண்ட், சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கல. இந்த பக்கம் டயங் தான், போதும் ரொம்ப நேரம் கும்பிச்சிட்டே இருக்காது, அப்புறம் இடுப்பு பிடிச்சிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயங் சொல்லுவான். இப்போ தான் ஜங்குக்கு என்ன பண்ணுவோன்னா அப்படியே டோன் பண்ணி பார்த்தா மொத்த ஃபேமிலி இருக்கும். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக மாறிடும். அப்படி ஜிமினை தான் பார்ப்பான். ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக தான் நிற்பான். ஏன் உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, என் பொண்டாட்டிக்கு என் ஹஸ்பண்ட் காலில் நான் விழுவுறேன், உனக்கு என்னடா கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு திட்டிட்டு ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவோம், பாய் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் பாய் ஃப்ரெண்ட், மொத்த ஃபேமிலியும் பார்க்குது, ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் ஓகே அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்துச்சி ஜிமின் ஹக் பண்ணிக்குவான். இப்போ போதும் நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல ஹாயாங், என் ஹாப்பி தான் நான் ஹக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ஸோ எல்லாம் சிரிப்பாங்க. இப்போ அங்கே டேங் பக்கத்தில் தான் அப்படி லில்லி வந்து நிற்பா. இப்போ டேங் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே ஹேண்டை போடுப்போம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு ஆகணும் மூஞ்ச காட்டாடா, ஆனால் நல்லா தயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் நின்றுட்டுருப்பான். இப்போ அங்கே ஆப்போசிட்டில் தான் சுகா தான் வருவாங்க.
வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக ஜிமின் உன்னோட லவ் உனக்கு கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் ஹயாங், நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஆனால் சாரி. ஹேய், இதில் என்ன இருக்குது? என்கிட்ட கேட்ட, நான் பண்ணினேன். இப்போ உன்னோட லவ் உனக்கு கிடச்சிருச்சு. நீ இப்போ ஹாப்பி தானே? நீ எப்போ இதே மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா என்ன பண்ணுவாங்க, ஃபார்முலாக போயிட்டு ஜிமினை போய் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அவங்க என் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துக்குவாங்க. இப்போ சுகா ஒரு முறை தான், என்ன முறைக்கிறீங்க, அவங்க என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். அதுக்கு அவன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்லுவாங்க. இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணுவான். தம்பியா? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு சுகா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான்டா. ஸோ அதனால் அவங்க ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ தான் சுகா வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஸோ சுகா வந்துட்டு ஜிமினோட மாமா தான். ஸோ ஆனால் அவங்க வந்து தம்பி மாதிரி தான் ஜிமின் கிட்ட பழகுவாங்க. அப்போ தான் வந்துட்டு ஜிமின் எல்லாமே நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான். சொல்லிவிட்டு ஸோ அவன் என்ன லவ் பண்ணுறான், அது எனக்கு நல்லா தெரியும், பட் அதை அவனுக்கு புரிய வைக்கணும், அதுக்காக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஹயான்னு சொல்கிறப்ப சுகா எல்லாமே ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு சுகா வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஜிமினை பார்த்துட்டு சாரி பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவான். அப்போ அங்கே இருக்க மொத்த ஃபேமிலியும் எப்படியோ நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை, இப்போ எல்லாத்துக்குமே ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி சாரி பாய் ஃப்ரெண்ட், ஏதோ ஆர்வம் கொள்ளலாம், எல்லா பிரச்சனையும் ஒன்றால தான்டா, மூடிக்கிட்டு இருந்தாவே போதும், புரியுதா? ஓகே பாய் ஃப்ரெண்ட், இதுக்கு மேலே நான் வாயவே திறக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேலே கை வச்சுட்டு அப்படியே நிற்பான். இப்போ டயங் தான், என்ன ஆட்டம் கட்டுங்க பார்த்தியா, ஒரே பார்வையில் அப்படியே காப்பு சிப்புன்னு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு டயாங் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு டயாங் பார்த்து முறைப்பான். ஜிமின் ஹாய் அங்கே பாருங்க என்னை பார்த்து முறைக்கிறான் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ இல்லை பாய் ஃப்ரெண்ட் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ அந்த பக்கத்தில் லில்லி தான், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லையே சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ இவங்க என்ன பண்ணுறதை பார்த்து மொத்த ஃபேமிலி சிரிப்பாங்க. இப்போ அங்கே ஜிமினோட அப்பா தான், அடுத்த பேரும் ரெடி ஆயிடுச்சு, இப்போ கூட விட்டால் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அங்கிள், நாங்களாம் இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ லில்லி லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான் ஷை ஆகிட்டு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே ஸ்மைல் பண்ணுவான். ஜிமின் ஸ்மைல் பண்ணுறத பார்த்து ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அப்படியே போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனோட சீக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு, என்னடா பண்ணுற, அதுவா நீ ஸ்மைல் பண்ணியா அழகாக இருந்துச்சா, அதான் என்னால் இதுக்கு மேலே கமெண்ட் இருக்க முடியாமல் கிஸ் பண்ணிவிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவான். ஸோ அங்கே இருக்கவங்களாம் நாங்கள் இங்கே இருக்கோண்டா, யார் இருந்தால் எனக்கு என்ன, என் ஒய்ஃபையே நான் கிஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணால் இருங்க இல்லைன்னா ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணி அப்படியே அந்த சீக்ஸில் ஒரு மாதிரி தீ விட்டுறா அப்படின்னு சொல்லக்குள்ள அது எப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் விட முடியும், அச்சோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஸ்மைல் பண்ணுவான். மொத்த ஃபேமிலி ஸ்மைல் பண்ணுவோம். ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப திக்கி திணறி முடிச்சிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய். இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே, என்னோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. விழி மூடி யோசித்தால் அங்கே வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே, அடி இது போல்